ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா, சாப்பாடுக்கு மட்டும் இல்லங்க. இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்குங்க. நம்ம எப்பயும் செய்ற சாம்பார ரொம்ப சிம்பிளா, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல 1 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் இருக்குங்க. இத கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 2, 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த பருப்ப ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இந்த பருப்ப நம்ம பிரஷர் குக்கர்ல தான் வேக வைக்க போறோம். நல்லா கழுவுன பருப்ப பிரஷர் குக்கருக்கு மாத்திட்டு, இது கூட ஒரு 5, 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸா இருந்தா 2 தக்காளி போட்டுக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அதாவது 1 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊத்துனா கரெக்ட்டா இருக்குங்க. நெறைய தண்ணி ஊத்திட்டீங்கன்னா, குக்கர்லேருந்து தண்ணி வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால 1 கப் பருப்பு எடுத்தீங்கன்னா, 3 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். இப்போ குக்கர்ல மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் பருப்ப வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் எல்லாம் இறங்குனதும் திறந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா குழைவா வெந்துருச்சுங்க. இந்த பருப்ப கரண்டில இப்படி லைட்டா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்ப இது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுத்ததா நம்ம எதுல சாம்பார் செய்ய போறோமோ, அந்த பாத்திரத்த எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 4 லிட்டர் பிரஷர் குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். இதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் செய்யும்போது, சாம்பாரோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கூடுமான வரைக்கும் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான காயெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்க போறோங்க. உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ, அதை நீங்க சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு 2 கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, ஒரு முருங்கைக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூட நீங்க உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்ல. அதனால நான் சேர்க்கலங்க. இந்த காய மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காய தண்ணி ஊத்தி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடும்போது, காய் பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி அளவுக்கு வெந்துருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். அதாவது தனி மிளகாய் தூளுங்க. இது வீட்ல அரைச்ச மிளகாய் தூளுங்க. அதனால காரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கடையில வாங்குன மிளகாய் தூள்னா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கு தேவையான தண்ணி ஊத்தி, காய கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. சாம்பார் இன்னும் தண்ணியா வேணும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணிய ஊத்திக்கோங்க. சாம்பார் ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ரொம்ப திக்காவும் இல்லாம, கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில வேணும்னா, காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு பொடி உப்பு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் இந்த காய நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காய நம்ம நல்லா வதக்கும்போதே காய் நல்லாவே வெந்துருச்சுங்க. அதனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க. காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கும். பாருங்க நம்ம போட்டிருந்த காயெல்லாம் நல்லா சூப்பரா வெந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்ப ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 100 கிராம் பருப்ப வேக வச்சு இந்த சாம்பார்ல சேர்த்துருக்கோம். இந்த சாம்பாரோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல நான் ஏற்கனவே புளிய கரைச்சு வச்சிருக்கேங்க. இப்போ அந்த புளி தண்ணியையும் இந்த சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்க சாம்பாரோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா, இன்னும் ஒரு 1 டம்ளர் இல்லன்னா 1/2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் திக் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல உப்போட அளவும் செக் பண்ணிக்கோங்க. உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி கூடவோ, குறைவோ சேர்த்துக்கோங்க.
எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சுங்க. அதனால நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. புளி தண்ணி சேர்த்துருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் இந்த சாம்பார நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ இது மேல பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழைய கொஞ்சமா தூவிக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில கடுகு, கருவேப்பில, மிளகாய் எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுட்டு இந்த சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளதாங்க. நல்ல டேஸ்டியான சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்க இந்த மாதிரி பருப்ப தனியா வேக வச்சுட்டு சாம்பார் செய்யும்போது, சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாம, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. இந்த சாம்பார் கூட காம்பினேஷனா எல்லா விதமான பொரியலுமே சூப்பரா இருக்குங்க. அப்பளம் வச்சு கூட சாப்ட்டுறலாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இந்த மாரி சாம்பார வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.